உனக்கு நீ உனக்கு ஒரு ஜாவரம் வர ஒரு பொம்பளை பிள்ளை இங்க வராது. நீங்க ஜாவரம் நல்லா தான் நடந்துருக்கு. நீங்க ஜாவரம் இல்லாம எங்க நடந்தது? தம்பி டேய் போன பாக்க வேலை பாறாம. பொத்து வாய் நீ பொத்து நான் கேக்குறேன்னு இங்க வார போற எல்லாருக்கும் இப்படி கள்ளப்பட்டம் சொல்லாதீங்க சரியா? அவன் பொம்பளை சோகடி. நீ பொத்து நீ வாய் கொஞ்ச நேரம். அண்ணா நீ சொல்லிட்டு எவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. நான் கஸ்டமர் வந்தாங்கள கள்ளப்பட்டம் கொஞ்சம் காட்டுறீங்க. அப்ப அங்க காப்பு போனது. இந்த கடை நாசமா தான் போகும். ஒரு பொம்பளை பிள்ளை வராது. சும்மா உங்க வாயில நார் தான் போகும். இங்க பாரு. வாங்க 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 எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபா. வாங்க வாங்க செயின் இருக்கு, மோதிரம் இருக்கு, காப்பு இருக்கு. வாங்க வாங்க எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபா. வாங்க வாங்க. அண்ணா இது 100 ரூபாயா? இது 100 ரூபா தான். 100 ரூபாயா? அப்ப இந்த மேல தாங்கறது மேல இருக்கு அது 150 ரூபா. இது 100 ரூபா. என்னடா மேல கொஞ்சம் உயர்ந்தோட 150 ரூபா. அது கொஞ்சம் விலை கூடின பிரைஸ்ல வந்தது. விலை கூடினதோ? என்னடா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க இல்ல இங்க இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் பாருங்க வித்தியாசம் இருக்கு. வாங்கி பாரு நடி கையில. போட்டு பார்க்கலாம். பாருங்க பாருங்க. நீ போட்டு பாரு. அப்புறம் காப்பு கூட இது உங்களுக்கு நல்ல காது. அது கிடக்கட்டும். நீங்க இந்தியா போல. ஆமாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ உங்க ஸ்லாங்லயே தெரியுது. உங்க கதையில என்ன சொல்றது அப்படியே பார்க்க இந்தியா மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு இந்தியா படம் பிடிக்கும் தெரியுமா? விரும்பி பாப்பேன். இந்திய படங்கள்லாம் பாப்பீங்களா? விரும்பி பாப்பேன். அப்புறம் இந்தியால எங்க? இந்தியால ராமேஸ்வரம். சொந்தக்காரங்க அங்கதானே இருக்காங்க. இந்திய சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு மாமி. ஆமா. ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா மறக்காம வீட்டு வாங்க. ஓ கண்டிப்பா வந்துடும். எனக்கு அங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கு. அப்படியா? ஓ வேற என்ன சொல்லுங்க. இந்தியா பத்தி இழுத்து விடுங்க. இந்தியாவில எப்பவுமே ராமேஸ்வரம்னாமே கோயில் தான். அங்க ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் தான். கோயில் அங்க ராமேஸ்வரம் இருந்து தான் இந்த இவ்வளவு சாமான் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் தான் இங்க நல்லூருக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல நாங்கள் இந்த வருஷம் நல்லூர்ல செய்யணும்ன்றதுக்காக எங்களோட ஊர்ல சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நல்லூருக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச காப்பா இருக்கு, முதல்ல இருக்கு, எல்லாமே பாருங்க. எது கிளாஸ் காப் என்ன விலை? அது 150 ரூபா. 150 அப்படி வெளியில 200 ரூபாய் அடி. நான் சொன்னலே இந்தியாவுக்கு நல்ல சீப்படி அப்ப அந்த இந்தியா. நான் எல்லாமே அங்க இருந்து கொண்டு வரதால எனக்கு இங்க எல்லாமே கம்பெனி விலைக்கு விக்கிறேன். நீ பாரு பிடிச்சிருந்தா பாரு. நாளைக்கு வந்து எடுக்கிறானு பாரு. செயின் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்து தேர்வுக்குள்ள கீழ போட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா சரிதான். பாத்தீங்களா நீங்க வடிவா சூஸ் பண்ணி தரீங்க. பிறகு எவ்வளவு வியாபாரம் போடுது. நான் படிச்சு முடிச்சு என்ன செய்றீங்க இப்ப? நான் இப்ப வர்க் பார்த்துட்டு. அண்ணா இந்த ஆரம் என்ன விலைனா? என்னம்மா? இந்த ஆரம் இதுல போடுறீங்க. அது 250 ரூபாய். 250 ரூபாய். என்னன்னா மேல வெளியில எல்லாம் பெரிய விலையில போய் கொண்டிருக்கு. அதுவும் என்ன சொன்னா ஒவ்வொரு பிராண்ட்ல இருந்து வந்தது. அப்ப ஒவ்வொரு விலையே இருக்குங்க. குறைய தாண்டி போட்டுருக்கிறேன். காப்பு கீழே இருக்கிறதெல்லாம் 100 ரூபாய். இந்த காப்பு 100 ரூபாய். இந்த துவக்கு வந்து 150 ரூபாய். நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன் என்ன உங்களுடைய எல்லாம்? என்கிட்ட வந்து உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு செயின் தான் கொடுப்போம் நாங்க. அவங்க தான் அதை கூட அதெல்லாம் விரும்புவாங்க. ஓ அழகா அப்ப என்ன காட்டுல மழை என்ன புயலே அடிக்குது எங்களை காட்டி தான் லாட்ரி. என்னென்றால் இப்போ இந்தியால இருந்து நீங்க என்ன செய்தெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? எங்களை பரம்பரை எங்க அப்பாவே இருந்தவர்கள் தான் செய்யறவர். அப்ப அப்பாவே இதை செய்து ஆமா அப்படியே அப்ப காப்பெல்லாம் வேற செய்து தருவாரு. அப்ப நீங்க குவாலிட்டியா தான் கொடுப்பீங்க. எல்லா ஏரியாக்களுக்கும் இது கொடுக்குறாங்க. கொடுக்குறீங்க. அப்ப குவாலிட்டியா தான் கொடுப்பீங்களோ? நாங்க எங்க பரம்பரை இந்த தொழில் தான். அப்ப நம்பி எடுக்கலாம். என்ன வேணா எடுக்கலாம். நீங்க என்ன வேணா எடுக்கலாம்னு. இது சில தண்ணில கூட இது கரையாது. ஐ மீன் கலர் மங்காது. மண்ணில தானே என்ன கரையிறதுக்கு எல்லாம் இதுல தானே அப்ப பிரச்சனை. அப்புறம் அண்ணா சிங்கிளோ? இப்ப வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கேன். சரி அண்ணா. பிறகு என்ன நீங்க ஒரு நாள் திருவிழாக்கு வருவீங்களோ? நாங்க 25 நாள் இந்த கடையில 25 நாள் நிப்பீங்களா? இல்ல கல்யாணம் வேணும் வாங்கல 25 நாளைக்கு நல்லா வசூல் பண்ணலாம். உங்களோட பிசினஸ் சொன்னான் 100 ரூபாய் திங்ஸ் இன்னைக்கு எத்தனை பேர் வாங்குவீங்க தெரியுமா? இப்ப நாங்களே நல்லா கண்டிப்பா இந்த வருஷம் நான் வந்ததுலயே பார்த்ததுல எவ்வளவு மக்கள் இங்க வராங்க போறாங்கன்றதை நான் அங்க ஊர்ல இருந்தே பார்த்துருக்கிறேன். அப்போ இந்த முறை நாங்கள் நல்லூரில் போடுவோம் என்று விருப்பப்பட்டு இங்கே கொண்டு வந்துருக்கிறோம். பார்த்தாலே தெரியுது இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களா இல்லையா? இந்த கிளாஸ் காப் எல்லாம் இங்கே பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல விடுவோம். இந்த பிசினஸை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் நல்லூர்லேயே போடலாம்னு விருப்பத்தில் இருக்கோம். நீ நல்லூர்லேயே பெர்மனன்ட் ஒரு கடை போட்டுருங்க. நல்லா இருக்கு. நாங்களும்
வருவோம் இல்லடே. நீங்க புரும்ப ஒரு கடை அங்க கடைக்கு புரிஞ்சீங்க. அதுதான் நீங்க புரும்ப ஒரு கடை போட்டாலும் நாங்க தேடி வருவோம். நாங்க ராசியா நாங்க போனாலே கடையில மலமல்ல ஆக்கெல்லாம் குவிஞ்சிருவாங்க. ஆக்கள் குவிஞ்சிருவாங்க. இருக்கீங்க கண்டிப்பா வாங்க, மறக்காம நாங்க வந்தாலே உங்களோட கடையில இருக்க சாமான் எந்த பக்கத்துல போகும்னு தெரியாது. அப்படி போயிடும். வியாபாரம் சொல்றீங்க. அதுதான் நீங்க நம்புங்க, சரியான லக்கானாக்கள் என்று நாங்க கை வச்சோம்னா உங்களுக்கு வியாபாரம் பிச்சுட்டு போகும். நம்புங்க. இந்த கையில வச்சுக்க மாலை என்ன இல்லைன்னா இது 150. பாருங்க. நம்பி தருவார் அவர். இந்த பார் போட்டு பாரு, அந்த வீட்டை ஒரு இது சட்டை வச்சுக்கிறாரு, அதுக்கு போடலாம். தம்பி அந்த கடையை காணுவீங்க, சமமாங்கிறாங்களா பாக்குறாங்கல்ல, பாருங்க அவங்கள பாத்தியா கடையானா இப்ப ஆக்கள் வந்து நம்ம பாத்தீங்க ராசி நிறைய வந்துட்டே இருக்காங்க பாருங்க. நல்ல தம்பி அவங்க கஸ்டமர் வெயிட் பண்ண வைக்காதீங்க, பாருங்க அத நல்ல குவாலிட்டியான நகைகள். வேற என்ன கறக்காது நல்ல ஆரம் இந்தியா ஆரங்கள் போட்டு நல்லா ஒப்படி இருக்கு. என்ன கேட்டீங்க? அதுதான் இதுல இருக்கா காப்பா 150. நல்லா இருக்கு. ஓகே, நீங்க என்ன சாமான் எடுக்க போறீங்க? நாங்க எடுத்துட்டோமே. இல்ல நாளைக்கு தான் எடுக்க போறோம். நாளைக்கு தான் எடுக்க போறோம். 25 நாளும் வருவோம். 25 நாளும் தவறாம வருவோம். கண்டிப்பா வாங்க, இந்த கடை இதுல தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்காகவே இந்த கடை இதுல ஸ்பெஷலா போட்டுருக்கேன். சாமான் முடிஞ்சிராதே. கண்டிப்பா முடியாது. அந்த ஆரத்தை வச்சுங்க, நான் நாளைக்கு வந்து எடுப்பேன். கண்டிப்பா வாங்க. காசு கொடுத்து எடுப்போம். காசு தந்து எடுப்போம் நாங்க. சரியா? சரி, கஸ்டமர் வந்திருக்காங்க. தம்பி கொடுத்துட்டீங்களா? என்னம்மா கேட்டீங்க? ஓகே, அது 150. போன செயின் காப்பு. அடி பாவிகளா, ஏய் திருட்டு பயிரா நீங்க. செயின் காப்பு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாளே. அந்த கையில வச்சிருந்தாண்டி. அடி இது போட்டு பாக்கல தந்தவன். அது போட்டு பாக்க தந்த இது வேண்டி பார்த்தாண்டி, ரெண்டையும் சுட்டுட்டோம். அடி சரி எப்படி கட்டியாளே நீ? அது ஒரு பிளாங்கு தான் நான் கதை விட்டேன். அப்படியே உண்மையா வந்துச்சு. நான் இங்க விழுந்து இங்க பாரு எத்தனை தோடு இங்க பாரு அட்டில முன்னாடி பொய்யாடி இந்தியால இருந்து போனதான்னு சொன்னாலோடி பச்சை பொய்யாடி. எந்த இதுல வச்சுக்காண்டி கண்ணாத்தட்டில தான் அந்த கடை வச்சுக்காண்டி. ஆடி இஞ்ச பாரு, இது வேர்வைப்பட்டதுன்னா கருத்து போயிரும் தெரியுமா? அது இதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த ஆதாங்காலத்துல செஞ்ச சங்கிலே 100 காட்டுறாண்டி. இருந்து இந்த காலம் வரைக்கும் அவன் அப்படிதான். 2 சாமான் தான் தூக்க சொன்ன, நீ பாக்ஸோட தூக்கிறீ. இது அடுக்கி வைக்க வச்சானோ தெரியலடி. அடி இல்லடி, இதுக்குள்ள நிறைய ஐட்டங்கள் கிடக்கு. இங்க பாரு நெத்தி சுட்டிய பாரு. எப்படி நெத்தி சுட்டி இங்க பாரு இப்படி வச்சு பாரு. அப்ப தேருக்கு இது ஓகேன்னு. தேருக்கு என்ன ஒவ்வொரு நாளும் உனக்கு ஓகே தான். இது கொண்டா நாங்களே வச்சு நாங்களே போடுவோம். என்ன என்ன கலர் போடு, நீ வச்சிரு பாக்ஸ். இதை இப்ப போடுடோடி. நீ போடு, எடுத்தது போடுறதுக்கு தானே. போடு என்னடி போடு. அடி வடி என்ன வடி இது? நான் அவன்கிட்ட பறிக்கணும் பிளானே பண்ணிட்டேன். கையில வச்சு அவன் தந்துட்டான் பக்கண்டு கேட்டோன்னு. வேற கடை உசாரு ஒரு பொம்பளை சோக்கனே விளங்கிட்டு தெரியா? அவன்கிட்ட விளங்கிட்டது. தங்கச்சி வாங்க என்ன இங்கே வச்சிருந்தேன். வச்ச மாட்டினாரு அப்படி அவிச்சு விட்டேன் நைஸா. அப்படியேதான். சரி, நாளைக்கு வலிக்கிடுவோம் தானே, போய் வலிக்கிடுவோம். நாளைக்கு வலிக்கிடுவோம். பாதி பிரிப்போம் அதோட. சரி, என்னமா பிரிச்சு? சரி, வா 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 வா. தம்பி கஸ்டமர் கவனிக்காம என்ன போன் பார்த்துட்டு இருக்கீங்க? பாருங்க அவங்கள. வாங்கம்மா வாங்க. என்ன பாக்குறீங்க? காப்பா 150 ரூபா. வாங்க. சங்கிலி என்ன விலைன்னா? 150 ரூபாக்கா. அந்த ஆரம் எது அந்த ஆரம் என்னது? அந்த ஆரம் அதுல தொங்க ஆரமா 250 ரூபா. 250. தம்பி கஸ்டமர் பாருங்க, நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. அண்ணா நீங்க இந்தியால இருந்து வந்தீங்க? இந்தியால இருந்து வந்திருக்கேன். இந்தியா தம்பி கஸ்டமர். ஏய் திருட்டு பையல நீங்க. ஏய் என்கிட்ட இருந்து வாங்கி காப்பு செயின் எங்கடி? சும்மா நடிக்காம சொல்லுங்க. கஸ்டமர் பார்த்தோம் நிக்கிறீங்க, லைனா ஓடிட்டீங்க அப்படியே. காப்பு ஏய் முட்டக்கண்ணி, இந்த முட்டக்கண்ணி மறப்பேன் நான். என்ன ஐஸ் வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு சும்மா நடிக்க வந்து சும்மா அண்ணா சும்மா வாய் பூசுற மாதிரி போடுறாங்க. ஏய் கையில காசு கொடுங்க. நான் வச்சு கையில வச்சு இந்த காப்பையும் காணல, கீழ வந்து மோதிரத்தையும் காணல. அதுக்கு நான் கஸ்டமர் பார்க்கல, நீங்க ஒண்ணே காசு இல்லாம ஓடிட்டீங்க. ஆக்களுக்கு முன்னுக்கு எங்களை அவமானப்படுத்தாங்க. அவமானப்படுத்த மூஞ்சே பார்த்தாலும் தெரியும் திருட்டு பைய மாதிரி.
எங்க நாங்க கலவரத்து கொண்டாந்து ஆமா என்னடி பாரு கல்லு தம்பி கஸ்டமர் பாரு பாரு அண்ணா உங்களுக்கு மாட்டிருக்கான் வா பிடிச்சு கட்டுவோம் மகள என்ன கட்டற என்ன கட்டற அதான் காலு காலு கேட்க போறீங்க கல்லிகளா கல்லியதா என்ன கையில காசு தராம ஓடிட்டீங்க அப்ப காசு தான் கோல் காசு என்ன நான் எடுத்தா தானே காசு வருது சும்மா வந்து நின்று சும்மா நடிக்காத நீ இன்னும் கோல் வந்து நல்லா சிரிச்சு சிரிச்சு கதைக்கிறது மத்த எங்களை கண்டுட்டு சொல்ற கல்லிகள் ஏய் நீங்க தான் இது ரெண்டு என்னோட காய்ச்சறீங்க பொம்பளை சோக்கா பொம்பளை சோக்கா நீ பொத்து வாய் நீ பொத்து நான் கேக்குறேன்னு பஞ்ச வார போற எல்லாருக்கும் இப்படி கள்ளப்பட்டம் சொல்லாதீங்க சரியா பொம்பளை சோக்கடி நீ பொத்துடி வாய் கொஞ்ச நேரம் அண்ணா நீ சொல்லிட்டு இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை நான் கஸ்டமர் வந்தவங்கள கள்ளப்பட்டம் கொஞ்சம் காட்டுறீங்க அப்ப அங்க காப்பு போனது இந்த கடை நாசமாதான் ஒரு பொம்பளை பிள்ளைகள் வர சும்மா உங்க வாயில நார் தான் போகும் இங்க பாரு எல்லாம் சாமான் நல்லா தான் வித்து கொண்டிருக்கு முதல்ல போங்க வாய விட்டு சும்மா வந்த பொம்பளை பிள்ளைங்க கல்லிகள் அது கண்டுபிடிச்சு நீங்க கல்லிகள் மாதிரி தாங்க அண்ணா தேவையான கிடைக்க வேண்டாம் சரியா எத்தனை உங்களுக்கு சொல்றது திருப்பி சொல்லி ஆமா ஆமா இந்த மூஞ்சி பார்த்தாலே தெரியல ஐஸ் வச்சிட்டு அப்படியே கலவரத்துல போயிங்க நீ பொம்பளை கண்டோட இப்போ வந்து நின்னுட்டு பொம்பளை கல்லியலண்டு போடா பொம்பளை சோக்கு நீ உனக்கு ஒரு ஜாவரம் வர ஒரு பொம்பளை பிள்ளை இங்க வராது இங்க ஜாவரம் நல்லா தான் நடந்துருக்கு நீங்க இருக்கலாம் ஜாவரம் இல்லாம எங்க நடந்தது நான் தம்பி டேய் போன பாக்க வேலை பாறா என்ன வந்துங்கப்பா எங்களை பத்தி கூட தெரியாது நல்லா தான் நடக்கும் போங்க சொல்லு எங்க சேஞ்ச் காப்ப இல்ல மச்சீங்க நாங்க எடுத்துட்டு போறோம் நீங்க தான் எடுத்துட்டு போறீங்க யாருக்கும் காசு கொடுத்துருப்பா நீ எங்களோட வழியே தெரியல ராமேத இந்தியாவோட ஹேண்டர் அப்பே நீ கொடுத்து ஆமா இந்தியால இருந்து நாங்க எல்லாம் பரம்பரையா வந்து செய்யறதா ஆனா இங்க இப்படி கலவெல்லாம் நாங்க பார்த்தது இல்ல உங்கள மாதிரி பொம்பளையும் பார்த்தது இல்ல நான் எப்ப நாங்க வடிவா எங்களை பாத்துக்க மாட்டதா வடிவா இருக்கீங்க ரொம்ப கல்லிகள் பொத்து வாய் எங்களை பக்கம் லம்பாடி பொம்பளைன்னு சொல்றியா ஆமா முதல்ல இதுல இருந்து செயினை காணல அங்கால வச்சு தொகுப்பு காணல எங்க கையில இருந்து காப்ப காணல நாங்க நகை போட்டு வந்துக்கிறோம் திருடி அணில சரியா எங்க கலவரத்தீங்க தெரியாது இதெல்லாம் நீங்க எங்க கலவரத்தீங்க டேய் கவுனடா இது உன்ன மாதிரி குருட்டு கண்ணை வச்சு பார்த்தா இது உனக்கு பித்தளையா தெரியும் கலவரத்தமே தெரியாது இந்த கண்ணாடி எங்க தெரியாது உனக்கு அவ்வளவுதான் மரியா சரியா இங்க வாய் பார்த்தா தெரியுது உங்களுக்கு கலவ கூட்டாது போங்கடி போல வெளியில வேற கடை செப்பு உனக்கு நான் போற வீட்ல இருந்து எங்க அண்ணா கூட்டிட்டு வர அடிப்பேன் கூட்டிட்டு ஆற கூட்டிட்டு வந்தா நான் ராமத்துல இருந்து எல்லாரையும் முளைங்க இறக்குவேன் இந்த காப்பெல்லாம் சீதனா நாங்க வேற கடை பாப்போம் வா உஷாராயிட்டேன் நான் அண்ணா முன்னேஸ்வரம் இல்ல கமலேஸ்வரம் போடி போல சப்பா இவ்வளவு பேச்சறிகளா இருக்குதே என்ன வாய் விடுது பாருங்க ஐயோ இங்க ஜாக்கிரதை தானே தொழில் நடத்தணும் தம்பி குடிக்க கொஞ்சம் தண்ணி தாடா இந்த கள்ள குட்டிகளோட காட்டி தொண்டையே வறண்டு போச்சு